எனக்கு யாரும் தேவையில்லை, கர்த்தர் ஒருவரே அப்படின்னீங்கன்னா அப்புறம் நீங்க ஒருவராக தான் இருப்பீங்க. இயேசு பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாளுடைய வயிற்றிலே உருவானவர், பரிசுத்த தேவன். அவர் குழந்தையா இருக்கிறாரு. அவரை 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்து இப்போ எங்கே கொண்டு வர்றாங்க? தேவாலயத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ அங்கே சிமியோன்ற ஒரு தாத்தா இயேசுவை கையில் வாங்கி அவர் என்ன பண்ணுறாரு? பிளஸ் பண்ணுறார். ஆசீர்வதிக்கப்பட்டவரையே இந்த பூமியில் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கிறான். ஆமென். இது ஒரு மாறாத முறையா இருக்குது. இன்னைக்கு இது இருக்குது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றீங்களா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி வருது? ஒன்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், இன்னொன்று ஒரு தலைவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு உண்டாகட்டும்? ஏன் ஆண்டவரே சொல்லிட்டாரு? எதுக்கு ஒரு பாஸ்டர் சொல்லணும்? எதுக்கு ஒரு ஆசாரியன் இது சொல்லணும்? ஏன்னா தேவன் இந்த பூமியில் என்ன பண்ணாலும் அவராக செய்ய மாட்டார், ஒரு ஆளை வச்சு தான் செய்வார். ஆமாம் சார், இது ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி. கர்த்தரே ஒருத்தனை ஆசீர்வதிச்சாலும் ஒரு போதகரோ ஒரு தலைவரோ ஒரு ஆசாரியனோ, that's very important. That's very important. ஏன் கடவுள் இப்படி வச்சிருக்கிறார்? அப்பதான் ஒரு கம்யூனிட்டி உருவாகும். சார்ந்து கொள்ளுதலின் மனநிலைக்கு மனிதன் வந்தால்தான் அவன் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பான். எனக்கு யாரும் தேவையில்லை, கர்த்தர் ஒருவரே அப்படின்னீங்கன்னா அப்புறம் நீங்க ஒருவராக தான் இருப்பீங்க. I need a blessing of my pastor. I need a blessings of my priest. என்னுடைய ஆசாரியனுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருந்தாலும் என் மேல கையை வச்சு என் மேல ஆசீர்வாதத்தை ஒரு ஆசாரியன் பேசும் பொழுது, ஆமென்.